தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தமிழக அமைச்சரவையில் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. துணை முதலமைச்சராக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்கிறார். உங்களுடைய பார்வை? இது பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மேண்டேட் 5 ஆண்டுகள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல்வராக மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அமைச்சர்களை நீக்குவதும் அமைச்சர்களை நியமிப்பதும் அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் அவருடைய பரிவில் உள்ளது. முதலமைச்சர் இதை தீர்மானிக்கலாம். அந்த அடிப்படையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு சில இலாக்காக்கள் கூடுதலாகவும், சரியாக பணியாற்ற முடியாதவர்களுக்கு அவர்களை அமைச்சரவையில் நீக்கியதும் அவர் மாண்புமிகு முதலமைச்சருக்குள்ள அதிகாரத்தை செய்திருக்கிறார். என்னை பொறுத்தவரை மாண்புமிகு துணை முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டு நாளை பதவியேற்கின்ற அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று புதியதாக அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்ற திரு செந்தில் பாலாஜி ஏற்கனவே மாண்புமிகு அமைச்சராக இருந்தவர். அதே போன்று நாசர் அவர்கள் ஏற்கனவே மாண்புமிகு அமைச்சராக இருந்தவர். பனமேரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். கோவி செழியன் அவர்கள் புதியதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி திரு செல்வ பெருந்தகை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.